everyone, welcome to Shiksha class. UGC NET June 2026 எக்ஸாம் குரிய ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட எக்ஸாம்க்கு மே 20ஆம் தேதி கடைசி தேதியாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்ளை பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தோம். அதனால இப்போ 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட இஷ்யூஸ் என்னென்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முக்கியமான தேதிகள். மே 20ஆம் தேதி இன்னையோட அப்ளிகேஷன் விண்டோ க்ளோஸ் ஆக இருந்தது. ஆனால் அதை 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி மே 23ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம், ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அண்ட் ஃபீ பே பண்ணுறதுக்கும் அன்னைக்கு மே 23ஆம் தேதி தான் கடைசி நாள். அது நைட்டு 11:50 அது வரைக்குமே உங்களுக்கு டைம் இருக்குது. ஆனால் ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஃபீ பே பண்ணுறத தவிர மீத எல்லா ப்ரொசீஜரும் காலையில் 10 மணி, மே 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும். ஃபீ பே பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து நைட் 11:50 வரைக்கும் உங்களுக்கு டைம் தராங்க, சரிங்களா? ஸோ மே 23 வரைக்கும் 3 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, மறக்காதீங்க. ஸோ உங்களுக்கு அடுத்ததாக என்ன கேள்வி வரும்னா, அப்போ கரெக்ஷன் என்னைக்கு பண்ணுறதுன்னு கேள்வி வரும். கரெக்ஷன் வந்து மே 25, 26, 27 இந்த 3 நாட்கள் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட UGC NET ஜூன் 2026 எக்ஸாம்க்குரிய ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குரிய லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபீ பே பண்ணுறதுக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் டேட் அண்ட் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மேஜராக ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டிஜிலாக்கர் தான். ஸோ டிஜிலாக்கருக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது கீழே அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது நீங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து ஓபிசி சர்டிஃபிகேட். அதுவுமே நம்ம வந்து ஹவு டு அப்ளைங்கிற வீடியோவில் தெளிவாக போட்டிருந்தோம். நீங்கள் எப்படி இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும், அதுக்கு அடுத்ததாக ஓபிசியோட அப்ளிகேஷன் ஐடி வச்சே நீங்கள் வந்து எப்படி நம்மளோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ண முடியும்னு தெளிவாக போட்டிருந்தோம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ஸோ நீங்கள் லேட்டாக தான் நம்ம வீடியோவே ரீச் ஆகுது உங்களுக்கு. ஸோ அதனால தான் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பன் ஆன உடனேவே நாங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுத்துட்டோம். ஆனாலும் லாஸ்ட் டேட்டில் தான் நிறைய பேர் வந்து நான் இப்போ தான் மேம் வீடியோ பார்த்தேன் அப்படி சொல்லி நீங்கள் டவுட்ஸ் கேட்குறீங்க. நோ இஷ்யூஸ். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம், கமெண்ட் செஷனில் தெரிவிங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட கைடன்ஸ் டைம்லி உங்களுக்கு அது ரீச் ஆகும். அண்ட் அடுத்ததாக உங்களுக்கு இருக்கிற மெயின் இஷ்யூ என்னென்னா, லைவ் ஃபோட்டோகிராஃப் கேப்சர் ஆகும்போது அது கேனாட் பி அப்லோடட் அப்படி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வருது. 80% ஃபேஸ் இருக்கணும், லைட் பேக்ரவுண்ட் வேணும், லைட்டிங் சரியில்லை, இந்த மாதிரி ஒரு தடவை லைவ் ஃபோட்டோகிராஃப் அப்ளை பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் வந்துட்டே இருக்குது, அது அப்லோடே ஆகலை. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட வெப்கேம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெப்கேம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இஷ்யூவே கிடையாது. மொபைல் ஃபோனில் தான் லைவ் கேம் எடுக்க போகிறீங்க அப்படிங்கும்போது நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வெப்கேம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களோட லைவ் ஃபோட்டோ கேப்சர் ஆகிடுது. ஸோ நம்ம ஃபேஸ் பண்ணுற 3 மேஜர் இஷ்யூஸ்க்குமே இதுதான் சொல்யூஷன். டிஜிலாக்கருக்கு நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் லிங்க், அந்த வீடியோ பார்த்துட்டு டிஜிலாக்கருக்குரிய ஆல்டர்னேட்டிவ் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண டேட்டும் அப்ளை பண்ண ஐடி நம்பரும் இருந்தால் போதும், வெரி ஈஸி, நீங்கள் அதை வச்சு ப்ராசஸ் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ லைவ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் எடுக்கும்போது வெப்கேம் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் UGC NETக்கு ரிவைஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் UGC NET 30 days கிராஷ் கோர்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட் எக்ஸ்டெண்ட் அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் ஆனதுனால எக்ஸாம் டேட்டில் மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அது நம்ம எவ்வளோ தூரம் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. இதே மாதிரி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சிக்ஷா கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்யூ ஆல்.